வெல்கம் டு ஜான் குவிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகள் 2017லேருந்து 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு தொகுப்பாக நம்ம தொகுத்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் சட்ட விதி 76. பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1956. நிதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு? ஆன்சர் அமெரிக்கா. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். விதி 370, விதி 153, விதி 163, விதி 170. சட்டப்பேரவை, முதலமைச்சர், ஜம்மு மற்றும் காஷ்மீர், ஆளுநர். விதி 370 ஜம்மு மற்றும் காஷ்மீர். விதி 153 ஆளுநர். விதி 163 முதலமைச்சர். விதி 170 சட்டப்பேரவை. ஆன்சர் ஆப்ஷன் டி. உச்ச நீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஆன்சர் அவன் அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி? ஆன்சர் 6 மாதங்கள். பின்வருவனவற்றுள் சரியானதை தெரிவு செய்க. 1. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். 2. நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. கூற்று: துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கின்றார். காரணம்: அவர் மாநிலங்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆன்சர் கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது? ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் 1935. ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை? ஆன்சர் 12. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? ஆன்சர் விதி 23 முதல் 24. ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம்? ஆன்சர் அவசர நிலை காலங்களில். கீழ்கண்டவற்றுள் தவறான குறிப்பிடப்பட்டுள்ளதை கண்டுபிடி. பாகுபாட்டை தடுக்கும் உரிமை விதி 15. கூட்டம் கூடும் உரிமை விதி 19. உயிர் வாழும் உரிமை விதி 14. அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை விதி 32. ஆன்சர் உயிர் வாழும் உரிமை விதி 14 தவறு. இந்தியாவில் முதலில் இன வாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம்? ஆன்சர் இந்திய அரசு சட்டம் 1909. இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு? ஆன்சர்
தேர்வர் குழு. கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எது? ஆன்சர். அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி. கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது? ஆன்சர். ஒற்றை தலைமை. ஆயிரத்தி 1969 டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது. ஆன்சர். மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்கு. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஆன்சர். ஜூலை 18, 1947. இந்திய அரசியலமைப்பு விதி 51A வானது எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர். அடிப்படை கடமைகள். அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது? ஆன்சர். விதி 331. நிதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு? ஆன்சர். அமெரிக்கா. 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர். 3 பேர். 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர். 21A. அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர். சர்தார் வல்லபாய் பட்டேல். 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது? ஆன்சர். தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகளின் எண்ணிக்கை? ஆன்சர். 17. கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்தவில்லை? ஆன்சர். விதி 328 தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம். அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர். 1976. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர். டெல்லி. மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமனம் செய்பவர்? ஆன்சர். குடியரசுத் தலைவர். 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது? ஆன்சர். கட்சி தாவல் தடை சட்டம். ராஜ்யசபாவில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் டேஷ் ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்? ஆன்சர். 2 ஆண்டுகளுக்கு.
மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 250. உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? ஆன்சர் 62 வயது. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1958. இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம். ஆன்சர் 44வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 6. கூற்று ஏ. இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும். காரணம் ஆர். கீழவையாக மக்கள் அவையும் மேலவையாக மாநிலங்கள் அவையும் உள்ளன. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும். ஆர் என்பது ஏ என்பதன் சரியான விளக்கமாகும். பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல அல்லது எது தவறானது? ஆன்சர் கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை. தவறானது. நித்தி ஆயோக்கின் தலைவர் யார்? ஆன்சர் பிரதம மந்திரி. மாநிலங்கள் அவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 250 உறுப்பினர்கள். நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? ஆன்சர் 14 நாட்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? ஆன்சர் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு. மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது? ஆன்சர் விதி 370. நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர்? ஆன்சர் லாஸ்கி. கீழ் வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை? ஆன்சர் கூட்டு பொறுப்பு. பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? ஆன்சர் பாராளுமன்றத்திற்கு. இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? ஆன்சர் 1998. லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம்? ஆன்சர் மகாராஷ்டிரா. முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது? ஆன்சர் சரத்து 311. கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து
பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும். ஆன்சர். அரசியலமைப்பு திருத்த மசோதா. கூட்டாட்சி அரசாங்க முறை எது சிறப்பு அம்சம் இல்லை? ஆன்சர். ஒற்றை அரசாங்கம். தகவல் அறியும் உரிமை சட்டப்படி எத்தனை நாட்களுக்கு தகவல் வழங்க வேண்டும்? ஆன்சர். 30 நாள். கீழ்கண்டவற்றுள் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் எந்த விதியுடன் தொடர்பு கொண்டது? ஆன்சர். விதி 360. மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது? ஆன்சர். ஆளுநர். தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர். தெலுங்கு. மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர். ஹெரோடோட்டஸ். இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர். இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது? ஆன்சர். 6ஆம் பகுதி. எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது? ஆன்சர். பாராளுமன்றம். சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர்? ஆன்சர். ஏ.வி. டைசி. பொது உடைமை அரசு நிலவாத நாடு? ஆன்சர். ஜப்பான். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம்? ஆன்சர். 42. பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர். 1962. பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த டேஸ் யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது? ஆன்சர். குடியரசுத் தலைவர். ஆளுநரை நியமிப்பவர்? ஆன்சர். குடியரசுத் தலைவர். அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்? ஆன்சர். ஆளுநர். எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது? ஆன்சர். பிரிட்டன். இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர். 2004. ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை? ஆன்சர். மேலவை. செழுமை அடுக்கினர் என்னும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு? ஆன்சர். இந்திரா சஹானி vs இந்திய யூனியன். முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எது உண்மையானவை? ஆன்சர். முதல்
அரசியல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன் இயற்றப்பட்டது. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. 2 மற்றும் 3 சரி. இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும். ஆன்சர் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? ஆன்சர் விதி 148. கீழ்வரும் வாக்கியத்தை கருதுக. 1. உறுப்பு 308 முதல் 314 வரையிலான அரசமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது. 2. உறுப்பு 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவரங்களுக்குள்ளானது. 3. பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1952ஆம் ஆண்டு இயற்றியது. 4. உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. ஆன்சர் 1 மற்றும் 4. அரசியல் சாசன விதி டேஸ் 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஆன்சர் 243 பி. கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை? ஆன்சர் பட்டாபி சித்தாராமையா. அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலம் ஆகும். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து முகிழ்த்தெழுந்துகிறது. மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. ஆயிரத்தி 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் எல்.எம். சிங்வி குழு. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? ஆன்சர் சட்ட உறுப்பு 50. இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணையை வெளியிட்ட ஆண்டு? ஆன்சர் 1962. செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம்? ஆன்சர் விரைவாக நீதி வழங்குவது. பல்வந்த் ராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது? ஆன்சர் 3 அடுக்கு முறை. இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி? ஆன்சர் தமிழ். மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு எது? ஆன்சர் பஜல் அலி பணிக்கர் குன்ஸ்ரு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை எது? ஆன்சர் கிராம சபை. உள்ளாட்சி தேர்தலில்
பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது? ஆன்சர் 33%. அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது? ஆன்சர் 4A. பொறுத்துக. பட்டியல் 1 சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, மத சுதந்திர உரிமை, அரசியலமைப்பு உரிமை. பட்டியல் 2 விதி 14 முதல் 18, விதி 25, விதி 32, விதி 19. சமத்துவ உரிமை. விதி 14 முதல் 18. சுதந்திர உரிமை. விதி 19. மத சுதந்திர உரிமை. விதி 25. அரசியலமைப்பு உரிமை. விதி 32. ஆன்சர் ஆப்ஷன் சி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் டேஸ் பேர் கொண்ட குழு அவர்களை பரிந்துரை செய்யும்? ஆன்சர் 6 பேர். அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுபவர்? ஆன்சர் சர்தார் பட்டேல். ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் கூறுகிறது? ஆன்சர் 7வது சட்ட திருத்தம். கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை கூறுகிறது? ஆன்சர் 69வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் 1946. கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு? ஆன்சர் ராம் சரண் வழக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு? ஆன்சர் விதி 17. விதி 17. ஜவஹர்லால் நேருவின் சோசலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் டேஸ் அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது. முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1986. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் என்னும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கேசவனந்தா பாரதி வி. இந்திய ஒன்றியம் 1973. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் என்னும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கேசவனந்தா பாரதி வி. இந்திய ஒன்றியம் 1973. பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது? ஆன்சர் அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருப்பது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 14A தொடர்புடைய விபரம்? ஆன்சர் தீர்ப்பாயங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. 1. இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. 2. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது.
3. இந்திய அரசியலமைப்பு மத சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. 4. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது. ஆன்சர் 1, 2, 3 சரி. தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது? ஆன்சர் ஸ்வீடன். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? ஆன்சர் நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது. நவம்பர் 13, 1946. NP கரே vs இந்திய தேர்தல் ஆணையம் என்னும் வழக்கு எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்தும். கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்தவில்லை? ஆன்சர் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் ஆர்டிகல் 261. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் உணர்த்துவது. 1. தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பது. 2. பாராளுமன்றத்தின் மேல் அதிகாரத்தை. 3. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை. மேற்கண்டவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. கட்சித்தாவல் தடை சட்டம் டேஸ் சட்ட திருத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. ஆன்சர் 52வது சட்ட திருத்தம். இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர். ஆன்சர் டாக்டர் P.R. அம்பேத்கர். ஓர் மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்துவது. ஆன்சர் சட்டப்பேரவையில் மட்டும். கூற்று இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலாம். காரணம் இந்திய நாடாளுமன்றத்தில் 1956ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆன்சர் கூற்று உண்மையாகும், காரணம் தவறாகும். பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது? ஆன்சர் விதி 3. முதல் பொது தேர்தலுக்கு 1952க்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன? ஆன்சர் 4. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர் 26 ஜனவரி 1957. பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1985. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர்? ஆன்சர் மொராஜி தேசாய். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள்? ஆன்சர் 52வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி
தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது. ஆன்சர் விதி 249. இங்கே நம்ம பாலிட்டியில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருக்கோம். நான் தமிழ்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. பாலிட்டியில் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 1 by 1 போட ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.